வணக்கம் நண்பர்களே. மார்ச் 3 அன்று முழு சந்திர கிரகணத்திற்கு பிறகு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மரண கண்டம் உள்ளது. அவர்களின் உயிருக்கு ஆபத்து வரலாம். எனவே இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். உங்கள் ராசி இந்த ராசிகளில் உள்ளதா என்று உடனே சரிபார்க்கவும். மார்ச் 3 அன்று நிகழவிருக்கும் இந்த கிரகணம் சாதாரணமானது அல்ல. வானியலாளர்களின் கூற்றுப்படி இது ஒரு அதிசயம். ஆனால் ஆன்மீக மற்றும் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இது ஒரு பேரழிவின் அறிகுறி. குறிப்பாக நமது இந்தியாவில் இந்த கிரகணம் மிகவும் தெளிவாக தெரியும். எனவே இந்திய நிலப்பரப்பில் இதன் தாக்கம் எதிர்பார்க்கப்பட்டபடி இருக்கும். கிரகணம் என்றாலே ராகு கேதுக்களின் தாக்கம். அந்த நேரத்தில் வெளிப்படும் கதிர்கள் விஷத்தன்மை கொண்டதாக மாறி பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் தங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கிரகணத்தால் இயற்கையில் குழப்பங்கள் ஏற்படுவதுடன் மனித வாழ்க்கையிலும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு கடுமையான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஜோதிட நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த கிரகணத்தின் தாக்கம் குறிப்பாக 4 ராசிக்காரர்களுக்கு மரண ஆபத்தை ஏற்படுத்துகிறது. கிரகணத்திற்கு பிறகு இவர்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். ஆம், நீங்கள் கேட்டது முற்றிலும் உண்மை. இவர்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் அந்த ராசிக்காரர்கள் இப்பொழுதிலிருந்தே தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் பெரும் விலையை கொடுக்க நேரிடும். அந்த 4 ராசிக்காரர்கள் யார், அவர்களுக்கு என்னென்ன கெட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை இப்பொழுது இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். மேலும் இந்த கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படும், கிரகண விதிகளை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையும் தெளிவாக பார்ப்போம். ரசிகர்களே, இந்த வீடியோவை நீங்கள் சற்றும் அலட்சியம் செய்யாமல் எங்கும் தவிர்க்காமல் கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இதில் சொல்லப்படும் ஒவ்வொரு நிமிடமும் உயிருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறுகிறது. வீடியோவை பார்க்கும் அனைவரும் கடவுளின் ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த ஆபத்திலிருந்து மீள்வதற்காகவும் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று டைப் செய்யுங்கள். இப்போது விஷயத்திற்கு வருவோம். மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை அன்று சுக்ல பௌர்ணமியில் மிகவும் சிறப்பான கிரகஸ்த் உதய முழு சந்திர கிரகணம் நிகழப்போகிறது. இந்த கிரகணம் குறிப்பாக சிம்மராசியில் நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தை பார்க்கவே கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் எச்சரிக்கிறது. இந்த கிரகணத்திற்கு ஒரு சிறப்பு உள்ளது. இது நம் நாட்டில் தொடங்காது, வேறு நாடுகளில் தொடங்கி நம்மிடம் முடிவடையும். மாலையில் சந்திரன் உதிக்கும் நேரத்தில் கிரகணம் பிடித்திருப்பதால் இதை கிறிஸ்தவத்யா சந்திர கிரகணம் என்று அழைக்கிறார்கள். அதாவது பூமியின் நிழல் சந்திரனை மூடி கருப்பாக இருக்கும் நிலையிலேயே சந்திரன் நமக்கு தரிசனம் தருவார். இது நமக்கு ஒரு பகுதி சந்திர கிரகணம் போலவே தெரிகிறது. நேரங்களை பொறுத்தவரை கிரகணம் பிற்பகல் 3:20 தொடங்குகிறது. கிரகணம் அதன் உச்சத்தை அடையும் மத்திய காலம் மாலை 5:05 தொடங்குகிறது. இந்த நேரத்தில் கிரகணத்தின் தாக்கம் மிகவும் தீவிரமாக இருக்கும். கிரகணம் முடிவடையும் மோட்ச காலம் மாலை 6:47 முடிவடைகிறது. இருப்பினும் கிரகணம் மதியம் தொடங்கி இருந்தாலும் அந்த நேரத்தில் சந்திரன் வானத்தில் நமக்கு தெரியவில்லை. தெலுங்கு மாநிலங்களில் அன்று மாலை 6:10 சந்திர உதயமாகும். அதாவது சந்திரன் உதிக்கும் போதே கிரகணம் பிடித்திருக்கும் என்பதால் நமக்கு கிரகணம் பிடிப்பது தெரியாது, விடுவது மட்டுமே தெரிகிறது. இந்த கிரகணம் நமக்கு 6:10 முதல் 6:47 வரை, அதாவது வெறும் 37 நிமிடங்கள் மட்டுமே தெரிகிறது. விதிகளின்படி சந்திரன் உதிக்கும் 6:10 அனைவரும் பட்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகணம் முழுமையாக விடும் 6:47 பிறகு விடுப்பு ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த இடைப்பட்ட 37 நிமிட நேரம் மிகவும் முக்கியமானது. இந்த நேரத்தில் தெய்வ ஸ்மரணை ஜபங்கள் செய்வதால் அளவற்ற புண்ணிய பலன் கிடைக்கும். முக்கியமாக கர்ப்பிணிகள், உடல்நல குறைவு உள்ளவர்கள் இந்த நேரத்தில் வெளியே வராமல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கிரகண காலத்தில் சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும். பூமியின் நிழல் சந்திரனை முழுமையாக மறைப்பதால் சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பு நிறமாக மாறும். இதை பிளட் மூன் என்றும் அழைப்பார்கள். இந்த நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் உச்சத்தை அடைகிறது. அதனால்தான் கிரகணம் அன்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய கோவில்களின் கதவுகளும் மூடப்படுகின்றன. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முதல் காசி விஸ்வேஸ்வரர் ஆலயம் வரை ஒவ்வொரு கோவிலிலும் கிரகண நேரத்திற்கு முன்பே கதவுகள் மூடப்பட்டு கிரகணம் முடிந்த பிறகு மட்டுமே சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் திறக்கப்படும். கிரகண நேரத்தில் கடவுள் சிலைகளை தொடக்கூடாது. இந்த நேரத்தில் நாம் செய்யும் செயல்கள் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. முக்கியமாக விதிகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். கிரகணத்தின் போது உணவு உட்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. கிரகணம் தொடங்குவதற்கு முன்பே வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி, ஊறுகாய், காய்கறிகள், தயிர், பால், பருப்பு வகைகள் போன்ற உணவுப் பொருட்களின் மீது தர்ப்பை அல்லது துளசி இலைகளை வைக்க வேண்டும். இது கிரகண கதிர்களில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு உணவை விஷமாக்குவதில் இருந்து பாதுகாக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது.
அந்த கதிர்கள் கருவில் உள்ள சிசுவின் மீது பட்டால் சிசுவுக்கு உடல் குறைபாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் தவறுதலாகவும் வெளியே வரக்கூடாது. கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தையும் மூடிவிட்டு வீட்டில் தூங்கக்கூடாது. ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் எந்த கூர்மையான பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது காய்கறிகளை வெட்டுவது, துணிகளை தைப்பது, ஊசி, கத்தரிக்கோல் போன்றவற்றை தொடுவது போன்றவற்றை செய்தால் பிறக்கப் போகும் குழந்தைக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது உடல் குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. கிரகணத்தின் போது கர்ப்பிணிகளுக்கு பசி எடுத்தால் உணவு சாப்பிடலாம், குடிக்கலாம். அப்படியல்லாமல் பால், தயிர் சமைத்த உணவுகளை உண்ணக்கூடாது. சாதாரண மக்கள் ஆனால் கிரகணத்தின் போது எதை உண்ணக்கூடாது? கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சாதாரண மக்கள் அனைவரும் கடவுளின் நாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தையோ அல்லது விஷ்ணு சகஸ்ர நாமத்தையோ உச்சரிப்பதன் மூலம் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகிறது. கிரகண காலம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து அதன் பிறகு உணவை சமைக்க வேண்டும். கிரகணத்திற்கு முன் சமைக்கப்பட்ட உணவு ஏதேனும் இருந்தால் அதை தூக்கி எறிய வேண்டும், சாப்பிடக்கூடாது. இவை சாதாரண விதிகள் என்று நினைக்க வேண்டாம். இவற்றை பின்பற்றாவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இந்த சந்திர கிரகணத்தால் 4 ராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்து உள்ளது. எந்த ராசிக்காரர்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு கடினமான காலம் நடக்கிறது, இவர்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். இந்த கிரகணத்தின் தாக்கம் மொத்தம் 6 மாதங்கள் இந்த ராசிக்காரர்கள் மீது இருக்கும் என்பதால் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 4 மாநிலங்களில் முதல் ராசி ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரோகிணி, 1, 2, 3, 4 பாதங்கள் மிருக சீரிஷம், 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் சிவராத்திரிக்கு உரியவர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் கிரகண காலம் ஒரு பரீட்சை காலம் என்று சொல்லலாம். ஜோதிட ரீதியாக கிரகணங்கள் மாற்றங்களுக்கான அறிகுறிகளாக இருந்தாலும் இந்த முறை ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிரக சஞ்சாரம் சாதகமாக இல்லாததால் அது ஒரு கெட்ட கனவாக மாற வாய்ப்புள்ளது. சந்திரன் எதிர்மறையான நிலையில் சஞ்சரிப்பதால் மனநிலை மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. குறிப்பாக கடந்த காலத்தில் நுரையீரல் அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளையும் அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இந்த நேரத்தில் உங்கள் ஆற்றல் நிலைகள் குறைந்ததாக உணரலாம். இதன் காரணமாக சோர்வு மற்றும் பலவீனம் உங்களை தொந்தரவு செய்யலாம் என்பதில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நல்லது. கிரகணத்தின் தாக்கத்தால் கவனம் சிதற வாய்ப்புள்ளது. இது வாகனங்களை ஓட்டும் போது விபத்துக்களுக்கு வழிவகுக்கும். அனாவசியமான சாகச பயணங்கள் அல்லது இரவு நேர நீண்ட தூர பயணங்கள் செய்வது பாதுகாப்பானது அல்ல. செய்யும் ஒவ்வொரு சிறிய தவறும் பெரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும். அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாகலாம். ஆனால் இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். கிரகங்களின் சஞ்சாரம் எச்சரிக்கும் போது நாம் இன்னும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது. நிதி பரிவர்த்தனைகளுக்கும் இந்த நேரம் சாதகமானது அல்ல. யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ வேண்டாம். இல்லாத பழி உங்கள் மீது விழ வாய்ப்புள்ளது. எனவே சமூக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்கள் நற்பெயரை காப்பாற்றிக் கொள்ள பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். மரணகண்டம் போன்ற கடினமான வார்த்தைகளை கேட்கும்போது பயம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஆன்மீக வழியில் இவற்றுக்கு தீர்வுகளும் உள்ளன. கிரக தோஷங்களில் இருந்தும் எதிர்மறை சக்திகளில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஒரு பாதுகாப்பு கவசமாக கருத வேண்டும். கிரகண காலத்திலும் அதற்கு பிறகும் தினமும் 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்கள் தலைமுடிக்கு நேர்மறை ஆற்றல் உருவாகும். கிரகணத்திற்கு பிறகு சிவாலயத்திற்கு சென்று பக்தியுடன் அபிஷேகம் செய்வதன் மூலம் கிரக தோஷங்களின் தீவிரம் குறையும். அதேபோல் சக்தி இருக்கும் வரை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது அல்லது பருப்பு வகைகளை தானம் செய்வது புண்ணிய பலனை அளித்து வரவிருக்கும் கஷ்டங்களில் இருந்து மீள உதவும். ஜோதிடம் என்பது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, வரவிருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்துவதற்காக என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையும் தெய்வ பக்தியும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரும். இனி கிரகணத்திற்கு பிறகு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் 2வது ராசி மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் மகர ராசி ஜாதகர்கள் இதில் அடங்குவர். ஜோதிட சாஸ்திரத்தில் மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரர். சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது ஏற்படும் கிரகணங்கள் அந்த ராசிக்காரர்கள் மீது மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சந்திர கிரகணம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை போன்றது என்று சொல்லலாம். சனி மற்றும் சந்திரனின் சேர்க்கை அல்லது பார்வையால் ஏற்படும் இந்த தாக்கம் வாழ்க்கையில் திடீரென இருளை நிரப்பியது போல் தோன்றலாம்.
குறிப்பாக மனநிலையில் இது கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும். மனதின் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்வது, விரக்தி மற்றும் மனச்சோர்வுக்கு தள்ளுவது இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் ஏற்படலாம். ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். கிரகங்கள் நம்மை எச்சரிக்குமே தவிர நம்மை தோற்கடிக்க முடியாது. மன அழுத்தம் அதிகரிக்கும் போது மனம் பலவிதமான தவறான எண்ணங்களுக்கு, குறிப்பாக தற்கொலை போன்ற தீவிரமான முடிவுகளை நோக்கிச் செல்லும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இது போன்ற சமயத்தில்தான் நம் உள்ளிருக்கும் தைரியத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஜோதிட ரீதியாக இது ஒரு தற்காலிக கிரக நிலை மட்டுமே என்றும், இருண்ட பிறகு வெளிச்சம் நிச்சயம் வரும் என்றும் நினைவில் கொள்வது மிகவும் அவசியம். துலாம் ராசிக்கு கிரகண காலத்தில் கிரகங்களின் நிலை சாதகமாக இல்லாததால் சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய சண்டைகளுக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது அல்லது அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வதாக உணர்வது மனவேதனையை மேலும் அதிகரிக்கலாம். இது கிரகங்களின் நிலையால் ஏற்படும் ஒரு மாயையாகவோ அல்லது சூழ்நிலைகளின் தாக்கமாகவோ இருக்கலாம். எனவே இந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது, மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய பரிகாரமாகும். உடல் பலவீனமும் இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்யலாம். உடல் நல பிரச்சனைகள், குறிப்பாக எலும்பு அல்லது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் ஒத்துழைக்காத போது மனமும் பலவீனம் அடைகிறது. அதனால்தான் உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் மிகவும் முக்கியம். மரணத்துடன் போராட்டம் என்ற சொல்லை நாம் இங்கு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் பழைய பழக்க வழக்கங்களையும் பலவீனங்களையும் விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக இது பிறக்க வேண்டிய நேரம் என்று கருத வேண்டும். இதுபோன்ற கடினமான சூழ்நிலைகளிலிருந்து மீள ஆன்மீக பாதை ஒரு சிறந்த பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. மகர ராசிக்காரர்கள் சனிதோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்வதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் குறையும். குறிப்பாக கிரகணத்தின் போது ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வதால் ஏற்படும் தைரியம் சாதாரணமானது அல்ல. ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சனியின் தாக்கத்தை குறைக்கும். பரிகாரத்தின் ஒரு பகுதியாக கருப்பு எள்ளை தானம் செய்வது சனிக்கிழமை அன்று எண்ணெயில் உங்கள் நிழலை பார்த்து தானம் செய்தால் சாயா தானம் செயல்முறை உங்கள் மீதான தோஷத்தின் தீவிரத்தை குறைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இது வெறும் சடங்குகள் மட்டுமல்ல, இவை மனதில் ஒருவித நம்பிக்கையை நிரப்புகின்றன. சுற்றியுள்ள எதிர்மறைகளை விரட்ட இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவும். நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஒரு ஆபத்தையும் சரியான விழிப்புணர்வு, தெய்வீக சிந்தனை மற்றும் உறுதியான சங்கல்பத்துடன் எதிர்கொள்ளலாம். இந்த கடினமான காலம் கடந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஸ்திரத்தன்மை ஏற்படும். இனி மூன்றாவது ராசி கன்னிராட்சி. உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கன்னி ராசி ஜாதகர்களுக்கு உரியவை. கன்னி ராசிக்கு அதிபதி புதன் புத்திசாலித்தனம் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனைக்கு அடையாளம் இருப்பினும், வரவிருக்கும் கிரகண காலம் கன்னி ராசிக்காரர்களை மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்த வாய்ப்புள்ளது என்று கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக ஆராயும் குணம் கொண்டவர்கள். ஆனால் கிரகணத்தின் தாக்கம் காரணமாக அவர்களின் முடிவெடுக்கும் திறன் மந்தமாகலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பின்னால் எதிரிகள் சதி செய்ய வாய்ப்புள்ளது. நீங்கள் மிகவும் நம்பியவர்கள், உங்கள் ரகசியங்கள் தெரிந்தவர்கள் கூட உங்களுக்கு எதிராக மாறலாம். இது தொழில் ரீதியான பகைமை மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உயிர் நண்பர்கள் என்று நீங்கள் கருதுபவர்கள் கூட எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதாவது துரோகம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறும். எனவே இந்த காலகட்டத்தில் யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது. குறிப்பாக உங்கள் தனிப்பட்ட மற்றும் வணிக ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று ஜோதிட நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். அலுவலகங்களில் அல்லது நீங்கள் செய்யும் தொழில்களில் இந்த கிரகணத்தின் தாக்கம் காரணமாக கடுமையான வேலை அழுத்தம் ஏற்படும். செய்யாத தவறுகளுக்கு பழி சுமப்பது, சக ஊழியர்களிடமிருந்து உதவி கிடைக்காதது போன்ற விஷயங்கள் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம். சமூக ரீதியாகவும் இந்த காலம் கடினமான காலம் என்று சொல்லலாம். பாராட்டுவதால் சமூகத்தில் உங்கள் மரியாதை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் நீங்கள் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் இவை அனைத்தும் தற்காலிக கிரக தோஷங்களால் ஏற்படும் விளைவுகள் என்பதை உணர்ந்து பொறுமையுடன் செயல்படுவது முக்கியம். ஆரோக்கிய விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் ஒருபோதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சாதாரணமாக வரும் சளி, இருமல் அல்லது சிறிய வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளையும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற வேண்டும். சிறிய பிரச்சனைதானே என்று அலட்சியப்படுத்தினால் அது முதிர்ந்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கைகள் வந்துள்ளன. உடல் சக்தியை இழக்காமல் இருக்க சத்தான உணவை உட்கொள்வதும் மன அமைதிக்காக யோகா போன்றவற்றை செய்வதும் நல்லது. இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆன்மீக வழி அற்புதமாக செயல்படுகிறது. கிரகணத்தின் போது மனதை கட்டுக்குள் வைத்திருக்கவும் நேர்மறை
எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருள் இருந்தால் புதன் கிரக தோஷங்கள் நீங்கும். மேலும் கன்னிராசிக்கு அதிபதி புதன் என்பதால் புதனுக்கு உகந்த பச்சை நிற ஆடைகளை அல்லது பாசி பயரை ஏழைகளுக்கு தானம் செய்வதன் மூலம் கிரக தோஷத்தின் தீவிரம் கணிசமாக குறைகிறது. புதன்கிழமை விநாயகரை தரிசித்து அருகம்புல்லால் பூஜை செய்வதன் மூலம் காரிய தடைகள் நீங்கி உங்கள் மீதான பழி நீங்கி நீங்கள் வெளிவரலாம். விநாயகர் விக்னேஸ்வரர் என்பதால் அவரது அருள் இருந்தால் உங்களுக்கு பின்னால் நடக்கும் சதித்த திட்டங்களும் கூட நீர்த்துப் போகும். நினைவில் கொள்ளுங்கள், கிரகணம் என்பது இருளை கொண்டு வந்தாலும் அது தற்காலிகமானது. சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தெய்வ பக்தியும் இருந்தால் எந்த விதமான தடைகளையும் நீங்கள் எளிதாக கடக்கலாம். உங்கள் தன்னம்பிக்கையை இழக்காமல் இந்த கடினமான காலத்தை கடந்து செல்லுங்கள். 4வது ராட்சியான சிம்மராட்சியில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசிக்குள் வரும். ஜோதிட சாஸ்திரத்தில் சிம்ம ராசியின் அதிபதி கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பாகவே தலைமை பண்புகள், தைரியம் மற்றும் ஓரளவு ராஜசேகர் கொண்டிருப்பார். ஆனால் இந்த வரவிருக்கும் கிரகண காலம் சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமற்றதாக இருக்கும் என்று கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக இந்த நேரத்தில் உங்கள் ராசியில் விழும் கிரகணத்தின் தாக்கத்தால் நீங்கள் அனுபவிக்கும் மரியாதை பதவிகள் அல்லது ராஜ அதிகாரத்தை இழக்கும் ஆபத்து உள்ளது என்று ஜோதிட நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அகங்காரமாக மாற வாய்ப்புள்ளது. இந்த அகங்காரம் உங்கள் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அது உங்கள் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதிகாரம் இல்லாத நிலையில் பதவியில் உள்ளவர்களுடன் பழகும் போது நீங்கள் மிகவும் இணக்கமாக இருக்க வேண்டும். சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிதாகி புயலாக மாறி அரசு அதிகாரிகளுடன் சண்டைகளுக்கு வழிவகுக்கலாம். இந்த சர்ச்சைகள் எந்த அளவுக்கு தீவிரமடையலாம் என்றால் நீங்கள் சட்ட சிக்கல்களில் சிக்கி சிறைக்குச் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். எனவே இந்த காலகட்டத்தில் பேச்சில் கட்டுப்பாடு மற்றும் கோபத்தை குறைப்பது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமாக இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் ஒரு கடின உழைப்பாளி என்பதால் கிரகணத்தின் போது தொடர்புடைய நோய்கள் உள்ளவர்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து அது உயிருக்கு ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. லேசான அசௌகரியம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் எந்தவித அலட்சியமும் இல்லாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வது முக்கியம். பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் கிரகணத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் பார்வை மங்கக்கூடும் அல்லது தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது. நிதி ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சவாலாக இருக்கும். உங்கள் அகந்தையை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களின் ஆலோசனைகளை சேகரிப்பதன் மூலம் ஓரளவு இழப்பை குறைக்கலாம். இந்த ஆபத்திலிருந்து மீள ஆன்மீக வழி சிறந்த தீர்வாகும். சிம்மராசிக்காரர்கள் தினமும், குறிப்பாக கிரகண காலம் முடிந்த பிறகு ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருள் பெற்று உங்களிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். சூரிய கதிர்கள் உங்கள் உடலில் படுமாறு பார்த்துக் கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான பிராண சக்தி கிடைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். கிரகண நேரத்தில் சூரிய கதிர்கள் உங்கள் மீது படாமல் வீட்டிலேயே இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் வெளிப்படும் எதிர்மறை ஆற்றல் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் தீங்கு விளைவிக்கும். பரிகாரமாக கோசேவை செய்வது மிகவும் புண்ணிய பலனை தரும். பசுவிற்கு வெல்லம் அல்லது புல் கொடுப்பதன் மூலம் கிரக தோஷங்களின் தீவிரம் குறைந்து உங்களுக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்துக்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். தைரியமாக தெய்வ சிந்தனையுடன் இருந்தால் எந்த கடினமான சூழ்நிலையையும் கடந்து மீண்டும் பழைய பெருமையை பெறலாம். ஜோதிட சாஸ்திரம் நம்மை பயமுறுத்துவதற்காக பிறந்தது அல்ல. அது வரவிருக்கும் காலத்தை முன்கூட்டியே சுட்டிக்காட்டி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள ஒரு வழிகாட்டியாக செயல்படுகிறது. கிராண்ட் ஸ்லாம் 6, அதாவது ரிஷபம், மகரம், கன்னி, சிம்மராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தால் எதிர்கொள்ளும் அல்லது ஏற்படும் பாதகமான விளைவுகளை பற்றி சிந்திப்பது இயல்பு. ஆனால் சாஸ்திரம் பரிந்துரைத்த பரிகாரங்களை மனப்பூர்வமாக பின்பற்றினால் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம். மரண கண்டம் போன்ற கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். கடவுள் மீது பாரத்தை போட்டு தைரியமாக இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வெளிச்சம் வரும். ஜோதிடம் கூறும் எச்சரிக்கைகளை ஒரு எச்சரிக்கையாக ஏற்றுக்கொண்டு விழிப்புடன் இருப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம். உலக நலனுக்காகவே இந்த விஷயங்கள் பகிரப்படுகின்றன. ஏனென்றால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்ற தத்துவத்துடன் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது நமது கடமை. எதிர்காலத்தில் இதுபோன்ற பல ஆன்மீக ரகசியங்களையும் கிரகங்களின் மாற்றங்களையும் அவற்றுக்கான சாந்தி சடங்குகளையும் தெரிந்து கொள்ள இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த மதிப்புமிக்க தகவலை நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு உடனடியாக பகிரவும். இதன் மூலம் அவர்களும் எச்சரிக்கையாக இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.
மகிழ்